வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா கர்ப்பப்பையில நிறைய தொந்தரவுகள் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த இடத்துல கதகதப்பு இல்லை அப்படின்றது தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த கதகதப்பு கரெக்டா இருந்ததுன்னா, அதாவது சூடு குளிர்ச்சி, கபம் பித்தம், இந்த இரண்டும் கரெக்டா சம அளவுல இருந்ததுன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையே வரப்போறது கிடையாது. இந்த இடத்துல நீர் ரொம்ப வத்தி போகும் பொழுது அதை வந்து ஃபைப்ராய்டு, அது வந்து கட்டி கட்டியா நிற்கும் பொழுது அந்த ஃபைப்ராய்டு நீர் கட்டி அப்படின்னு சொல்றோம். இதுவே அந்த இடத்துல ரத்த நாளங்கள் ரொம்ப கட்டி கட்டியா இருக்கு அப்படின்னா அது வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதே எண்டோமெட்ரியம், அதாவது ஓவரி கர்ப்பப்பைக்குள்ள வந்து இந்த எண்டோமெட்ரியம் திக்னிங் ரொம்ப அதிகமா இருந்தா எண்டோமெட்ரியம் திக்னிங் அதிகமாயிடுச்சு, இல்ல திக்னிங்கே இல்லை அப்படின்னா அந்த திக்னிங் வந்து லைன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இது எல்லாத்தையும் போன விடயத்துல பார்த்துட்டோம். இப்ப இந்த அடினோமயோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்டோமெட்ரியத்துக்கு அடுத்த பகுதி தான் மயோமெட்ரியம். அந்த மயோமெட்ரியத்துல ரத்த நாளங்கள் கட்டி கட்டியா ரத்தமா பல்ஜ் பல்ஜா இருந்தது அப்படின்னா அதற்கு பேர் தான் அடினோமயோசிஸ், மயோமெட்ரியம் அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கர்ப்பப்பையை சுத்தியே ஃபுல்லாவே ரத்தமா கட்டி கட்டியா இருந்தது அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஓவரியில இந்த ரத்த நாளங்கள் கட்டி கட்டியா இருக்கு அப்படின்னா எண்டோமெட்ரியோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, உச்சக்கட்ட அளவுக்கு அதிகமா சூடாகும் பொழுது அந்த எண்டோமெட்ரியம் அந்த லைனிங் அளவுக்கு அதிகமா உஷ்ணமாகும் பொழுது அந்த ரத்தம் ஓவரா கட்டியாகும் போது தான் அந்த ஹைப்பர் பிளாசியா, எண்டோமெட்ரியம் ஹைப்பர் பிளாசியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சதை பகுதியில எல்லாமே ரத்தம் ஓவரா வீங்கி 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 போயிருக்கு அப்படின்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கே போயிருக்கு. ஒண்ணும் இல்லை, நீங்க இப்ப உங்க கையில நார்மலா இருக்கு, திடீர்னு ஒரு கட்டையை வச்சு ஃபாஸ்டா எங்கேயோ போய் இடிச்சிட்டீங்க, இல்ல கட்டையை வந்து ஓங்கி அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க சதை என்னன்னா கண்ணி போயிடும். காரணம் என்னன்னா அங்க இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த இடத்த தொட்டு பார்த்தீங்கன்னா ஓவரா சூடா இருக்கும். இப்ப இந்த பகுதியில தான் ஒரு பெரிய கட்டையா, ஒரு இரும்பு கட்டையில வந்து ஃபாஸ்டா அடிச்சுட்டாங்க, தெரியாம பட்டுடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் எப்படி இருக்கும்னா கண்ணி போய் அப்படியே பல்ஜி பல்ஜியா வீங்கி போயிருக்கும். தொடவே முடியாது, தொட்டா சூடா இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா இங்க இருக்க செல்ஸ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அதுவே இப்ப லைட்டா தட்டுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு செல் டேமேஜ் ஆகாது, லைட்டா கொஞ்ச நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். ஆனா ஒரு பெரிய இரும்பு ராட் வச்சு அடிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த பகுதி அளவுக்கு அதிகமா கண்ணி போகுது, அதாவது செல்ஸ் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப அங்க இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனால அந்த ரத்த நாளங்கள் எல்லாமே இப்படி வீங்கி போய் பல்ஜ் ஆயிடுது, அதனால ஓவர் ஹீட்டா இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இப்ப இரும்பு ராட்ல அடிபட்டுச்சு, என்ன பண்ணலாம்னா ஒண்ணுமே பண்ண வேணாம், வெறும் தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிட்டு நீங்க 1 வாரம் 2 வாரம் பண்ணீங்கன்னா அந்த செல்ஸ் தன்னைத்தானே புதுப்பிச்சு அதுவா கிளியர் ஆகி அந்த ரத்த நாளங்கள் அதுவா எல்லாமே செட் ஆயிட்டு ஒரு 2 வாரம் இல்ல 1 மாசத்துல அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூடும் கம்மியாகி நார்மலா ஸ்கின் மாறிடும், எந்த வித மருந்தும் இல்லாம. இது வெளியே இருக்க பகுதி. இதே மாதிரிதான் உள்ள இருக்க செல்ஸ் அளவுக்கு அதிகமா உஷ்ணம் ஆக ஆக அங்க இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அங்க இருக்க ரத்த நாளங்கள்லாம் பிரிஞ்சு போய், ஏன்னா எல்லா இடத்துலயும் ரத்தம் இருக்கு, நீங்க எந்த இடத்துல கீறினாலும் ரத்தம் வரும். சும்மா அப்படி விரல்ல கீறி பாருங்க, எங்க கீறினாலும் ஒரு ரத்தம் வரும். ஸோ சதைகள்லயும் ரத்த நாளங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த ரத்த நாளங்கள்ல டேமேஜ் ஆகும் போது அந்த மயோமெட்ரியம் இருக்கிற இடம் இல்ல ஓவரை சுத்தி எல்லா இடத்துலயுமே பல்ஜ் பல்ஜா இருக்கு. இது கர்ப்பப்பையில மட்டும் கிடையாது, எந்தெந்த இடத்துல இருக்கோ அது இருக்கிறதுக்கு ஒரு பேர், அவ்வளவுதான். இப்ப அவங்க நம்ம கர்ப்பப்பையில இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மயோமெட்ரியம் அடினோமயோசிஸ். இதுவே வந்து எண்டோமெட்ரியத்துக்குள்ள வந்ததுன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப இந்த ரத்த நாளங்கள் கட்டி கட்டியா சதைகள் எல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமா உஷ்ணம் ஆகிற போது அந்த செல்ஸும் டேமேஜ் ஆகுது. ஸோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா நம்ம சரி ஓகேங்க எனக்கு அடினோமயோசிஸ் இருக்கு, இதற்கு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னா நீங்க லைஃப் லாங் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனா தீர்வு இருக்காது. பீரியட்ஸ் ஆகும்போது உச்சக்கட்டு வலி வரும், வலியோட தான் பீரியட்ஸே போகும். அதுவும் வந்து பீரியட்ஸ் ரெகுலராகவும் வராது, 2 நாள் வரும், 3 நாள் வரும், திருப்பி நின்று போயிடும், 1 வாரம் திருப்பி வரும், இப்படி விட்டு 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 வந்துகிட்டே இருக்கும். வரும்போதெல்லாம் பெயின், நரக வேதனையை அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கும். டேப்லெட்டோ எவ்வளோ நீங்க என்ன இன்ஜெக்ஷன் எல்லாமே எடுத்தும் ஒரு ஸ்டேஜ்ல எதுக்குமே வலி கேட்கல அப்படின்னும் போது கடைசியா அந்த உறுப்பை தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அந்த உறுப்பு ஏன் பலவீனமா இருக்குன்னா அளவுக்கு அதிகமான உஷ்ணம் தான். அப்ப அந்த உஷ்ணத்தை நீங்க கம்மி பண்ணீங்கன்னாவே இது படிப்படியா சரியாயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெல்விக் பகுதியை யாருமே கவனிக்கிறது இல்லை. இந்த பெல்விக் பகுதியை நம்ம கவனிச்சிருந்தோம் அப்படின்னாவே நம்ம கர்ப்பப்பை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து சம்மணங்கால் போட்டு உட்கார சொல்லுவாங்க, கீழே உட்கார்ந்து சாப்பிடு, கீழே உட்காரு உட்காரு அப்படின்னு. இப்ப எல்லாமே சேர் வந்துருச்சு, ஸோ எல்லாமே காலில் கீழே தொங்க போட்டு உட்காரும். ஸோ அந்த பெல்விக்ஸ் பகுதிக்கு வந்து எந்த வித ஒர்க்கோ இல்லாததுனாலேயே இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அதிகமா வந்துகிட்டே இருக்கு.
நான் போன வீடியோத்துல வந்து இந்த லெக்கின்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே சொல்லியிருந்தாங்க. லெக்கின்ஸ் இல்லாம எப்படி இந்த காலத்துல இருக்க முடியும்? அது எவ்வளவு எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா உங்க உள்ளுறுப்பு பலவீனமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க ஒரே ஆசை பணம், காசு இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டமா இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம தேவையோ அதை அடைய முடியும். அந்த ஆரோக்கியம் வேணும்னா அதற்கான மாற்றத்தை நீங்க தான் கொடுக்கணும். இந்த லெகின்ஸ் போட்டதுனால தான் மெயினா தொந்தரவானா நிறைய சதவீதம் அந்த ஒரு லெகின்ஸ் ஒரு காரணமா இருக்கு. இப்ப இந்த லெகின்ஸ் போட்டா தான் தொந்தரவு வருதுன்னா ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்பவே ஒரு வித கதகதப்பு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்க உடம்பு எப்படி இயங்குது நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது. நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபாலோவே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. பட் இது வந்து கஷ்டப்படுற வேலையே கிடையாது. நார்மலா நம்ம வந்து எப்படியோ ஒரு ட்ரெஸ் போட போறோம், இதை லூஸா போடுங்க. தினமுமே காலையில இருந்து அன்றாட வேலையை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தினமுமே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான பயிற்சியை கொடுங்க. பயிற்சியா கொடுக்காம நான் வீட்டு வேலையை செய்யட்டுமானா வீட்டு வேலை செய்யலாம். ஆனா அந்த காலத்து மாதிரி உட்காந்து தண்ணி இறைக்கிறதா இருக்கட்டும், இல்ல மாவாட்டும் போது கீழே சமளங்கால் போட்டு குத்துங்கால் போட்டு உட்காருவோம். ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம குத்துங்கால் போட்டு உட்காருவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னா, சமைக்கிறேன், துணி துவைக்கிறேன், எல்லாமே ஓகே. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் நின்றுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம அந்த நம்ம கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம், பழகிடுச்சு. இப்போ நம்ம கீழே உட்காந்து செய்யணும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ ஸோ நின்றுக்கிட்டே தான் சமைக்கிறோம். எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வந்துடுது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம். எங்கேயும் போய் இறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம உடல் உழைப்பே இல்லாமல் தான் வேலை செய்கிறோம். ஸோ வேற வழியே இல்லாதனால கம்பல்சரி காலையில ஒரு 1/4 நேரம் பயிற்சி செஞ்சாதான் உங்க ஆரோக்கியமே இருக்கும். நீங்க ஓடுங்க, நான் இவ்வளவு தூரம் நடக்கிறேன், எல்லாமே பண்ணுங்க. ஆனா ஒரு 15 மினிட்ஸ் உங்க உடலுக்காக டைம் ஒதுக்கிட்டு போங்க. இப்ப எனக்கு இந்த அடினோமயோசிஸ் இருக்கு, எண்டோமெட்ரிக் திக்னிங், இந்த எல்லா தொந்தரவுக்குமே நான் சொல்ற ஒரு 5-6 பயிற்சிகள் சொல்றேன். எல்லா பயிற்சியும் செய்யணுமானா கூட அவசியம் இல்லை. உங்க அந்த 15 மினிட்ஸ்ல ஒரு 3 பயிற்சி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் செஞ்சா போதுமான. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் மலாசனா அப்படின்றது குத்துங்கால் போட்டு நம்ம ஜஸ்ட் கீழே உட்கார்றதான். இதை ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து எந்திரிக்க போறீங்க, அவ்வளவுதான். எனக்கு இந்த பயிற்சி பிடிக்கலைங்க, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சூரிய நமஸ்காரம். ஏன்னா அதுலயே எல்லா விதமான பயிற்சியும் வந்துடும். இந்த புஜங்காசனா, நம்ம பெல்விக்ஸுக்கான பகுதி, நம்ம நடுமுதுகை ஆக்டிவேட் பண்றது. ஏன் இந்த இடத்துல ஸ்பைனல் கார்டு நம்ம ஆக்டிவேட் பண்றோம்னா, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முதுகு நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம மூளையில இருந்து வர அந்த சுரப்பிகள் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம கர்ப்பப்பை கிளியர் ஆகும். இது கர்ப்பப்பை மட்டும் கிடையாது, நீங்க செய்யற ஒவ்வொரு பயிற்சியுமே இந்த மலாசனா பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிளியர் ஆகாது. ஒரு சிலருக்கு இந்த நடுமுதுகை வந்து ஸ்பாண்டிசிஸ், அதாவது கொஞ்சம் பெண்டா இருக்கும். இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது முதுகு ஸ்ட்ரெயிட் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மோஷன் போறது, ரொம்ப கான்ஸ்டிபேஷன்டா இருப்பாங்க, அவங்க இந்த பயிற்சியை ரெகுலரா செய்யும் போது அது அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும், அதாவது ஆரோக்கியத்துக்கு. ஸோ நீங்க செய்யற ஒரு பயிற்சி உங்களோட கர்ப்பப்பைக்கு மட்டும் கிடையாது, உங்க உடம்புல எந்த தொந்தரவு இருந்தாலும் இது தனத்தானே புதுப்பிச்சுக்கும். ஏன்னா நீங்க பண்றது வந்து உங்க நடுமுதுகை வந்து ஆக்டிவேட் பண்றீங்க, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றீங்க, மத்திய நரம்பு மண்டலத்தையும் ஆக்டிவேட் பண்றீங்க. மத்திய நரம்பு ஆக்டிவேட் ஆகும்போது அதை சுத்தி இருக்க கிளைகளான பெரிபரல் நரம்பும் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்க பயிற்சியெல்லாம் தொடர்ந்து செய்யணும். ஸோ மலாசனா ஒரு 5 மினிட்ஸ் செய்யலாம். இல்லைன்னா சூரிய நமஸ்காரில் மொத்தம் 12 ஸ்டெப்பு இருக்கும். அந்த 12 ஸ்டெப்பை நீங்க ஒரு 3 தடவை செஞ்சீங்கன்னாவே 5 மினிட்ஸ் ஆயிடும், கரெக்டா இருக்கும். எல்லாமே ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோலாம் செய்யணுமான்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க அது உங்க உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, பயிற்சியை நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னா தொடர்ந்து அழகா செஞ்சுக்கிட்டே வரலாம். அதற்கப்புறம் வஜ்ராசனா, ஒண்ணுமே இல்லை, ஒரு குத்துக்கால் போட்டு ஜஸ்ட் காலை மடிச்சு உட்கார போறீங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் வஜ்ராசனத்துல உட்காருங்க. அப்படி உட்காரும் பொழுது உங்க கவனம் முழுவதும் மூச்சை மட்டும் கவனிங்க. ஒரு 5 மினிட்ஸ் உட்காரலாம். பிராணாயாம பயிற்சி, ஜஸ்ட் நேரா உட்காந்துக்கிட்டு நீங்க சப்பளங்காலம் போட்டுக்கலாம், இல்ல வஜ்ராசனத்திலேயே அந்த பயிற்சியை செஞ்சிடலாம். வஜ்ராசனத்திலேயே உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் இன்ஹேல் பண்ண போறீங்க. ஒரு 2 சொடக்கு வர்ற வரைக்கும் மூச்சு இன்ஹேல் பண்ண போறீங்க. இப்படி 2 சொடக்கு போடுற செகண்ட்ல மூச்சு இன்ஹேல் பண்ண போறீங்க. ஒரு 5 சொடக்கு போடுற வரைக்கும் அந்த இழுத்த மூச்சை ஹோல்டு பண்ணி நிறுத்தி வைக்கணும் உள்ளுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் 10 சொடக்கு போடுற வரைக்கும் அந்த மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸேல் பண்ணணும். இவ்வளவுதான். ஒரு 5 மினிட்ஸ் நேரா வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிட்டு இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல் பொறுமையா செய்யுங்க. இந்த பயிற்சியை பண்ணலாம். இன்னும் எனக்கு இது பிடிக்கலன்னா இந்த சர்வங்காசனம், ஜஸ்ட் உங்களுடைய உடம்ப நேரா படுக்க வச்சுட்டு இடுப்பு பகுதிக்கு மேல ஜஸ்ட் நேரா தூக்க போறீங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் காலை தூக்குறீங்க, ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் இறக்க போறீங்க. இது தொடர்ந்து செய்யலாம்.
சர்வகாசனா பண்ண முடியல, எனக்கு என் உடம்ப என்னால தூக்க முடியல அப்படின்றவங்க ஜஸ்ட் செவுத்துல காலை நல்லா, அதாவது உங்களுடைய இடுப்பு புட்டத்தை செவுத்துல வச்சுட்டு காலை நல்லா ஸ்ட்ரெயிட்டா செவுத்து மேல பதிச்சு வச்சிருக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். புஜங்காசனா பண்ணலாம். நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா புஜங்காசனா தனியா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புஜங்காசனா சூரிய நமஸ்காரத்திலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பயிற்சிகளை தொடர்ந்து நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய கர்ப்பப்பை தொந்தரவா இருந்தாலுமே, ஈவன் அடினோமைசிஸே உங்களுக்கு இருக்கு, வேதனை அவதிப்படுறீங்களா, ஒரு மாசம் கஷ்டப்பட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க. ஒரு மாசம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த அடினோமைசிஸ், அந்த ரத்த நாளங்கள் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த இடத்துல உச்சக்கட்ட ஹீட் உருவாகும். ஹீட் உருவாகணும்னா அந்த இடத்துல நீர்த்தன்மை அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், ஓவரா வெயில் அடிக்குது, பயங்கர அனல் அடிக்குதுன்னா நம்மளே சொல்லுவோம், செம்மையா இன்னைக்கு அனல் அடிக்குது, நீங்க நான் கண்டிப்பா மழை வந்துடும். ஏன்னா உச்சக்கட்ட சூடாகும் போது அந்த இடத்துல நீர்த்தன்மை உருவாயிடும். ஸோ அந்த ரத்த நாளங்கள் நீங்க இதெல்லாம் ரெகுலரா பயிற்சி பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆனோம்னா அந்த இடத்துல நீர்த்தன்மை உருவாயிடும். இந்த ரத்த நாளங்கள் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹீட் ஆகாது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வித கதகதப்பு உருவாக ஆரம்பிச்சிடும். லைஃப் லாங் செய்யுங்க. லைஃப் லாங் ஒரு மாத்திரை எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா லைஃப் லாங் ஒரு 15 மினிட்ஸ் பயிற்சி செய்யறதா ரெடியா இருக்க மாட்டோம். ஸோ ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 பயிற்சிக்கு மேல சொல்லியிருக்கேன். அந்த பயிற்சியில உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுல இருந்து 3 பயிற்சி எடுத்துக்கோங்க. அதாவது மலாசனா, புஜங்காசனா, சூரிய நமஸ்காரம் செய்யலாம், பிராணாயாமா பண்ணலாம், சர்வங்காசனா, வஜ்ராசனா, இது இல்லாம பட்டர்ஃப்ளை போஸ், அதை நான் சொல்லலை, பட்டர்ஃப்ளை போஸ். இதுல எது உங்களுக்கு செட் ஆகுதோ ஒரு 3 பயிற்சியை செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய கர்ப்பப்பை நல்ல ஆரோக்கியத்துக்கு மாற ஆரம்பிக்கும். இதுல பல பேருக்கு என்னன்னா, இந்த தைராய்டு இருக்கு, அதனாலதாங்க எனக்கு பீரியட்ஸே வரல, தைராய்டு மாத்திரை நான் இன்டேக் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு பீரியட்ஸ் கரெக்ட் ஆகுது, எனக்காவது நான் விட்டுட்டேன் அப்படின்னும் போது எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன பண்ணலான்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ நார்மலா இப்ப கர்ப்பப்பையை சுத்தி மட்டும் உங்களுக்கு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது எல்லாத்த விட எந்த பயிற்சி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் அப்படின்னா, கர்ப்பப்பை அதாவது பெல்விக் பகுதியை நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கு காளி ஆசனம் ரொம்ப அற்புதமானது. ஸோ அதை கம்பல்சரி செஞ்சுட்டு வாங்க. இதை எந்த டைம்ல செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னா, காலையில செய்யறது ரொம்ப நல்லது. எந்திரிச்சோன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா நீங்க அதை ஆரம்பிக்கும் பொழுது உங்க செல்ஸுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை டென்ஷன்ல இருப்பீங்க, அதுலயே செல்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு பலவீனமா இருக்கும், நரம்பெல்லாம் ஒரு டயர்ட்ல இருக்கும். அந்த டைம்ல பயிற்சி பண்றதை விட காலைல எந்திரிச்சோன்னு அதுக்கு அதாவது உடம்புக்கு நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு காலைல ஃப்ரெஷ்ஷா பண்ணும்போது இன்னும் நல்ல பயிற்சி, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. பட் எனக்கு டைம் இல்லை, ஈவினிங் தான் டைம் கிடைக்குதுனால தாராளமா செய்யலாம். பட் நல்ல உகந்த நேரம் காலையில. டைம் கிடைக்கல, எனக்கு காலையில ரொம்ப பிஸி, ஈவினிங் தான் எனக்கு ஃப்ரீயா இருப்பேன்னா தாராளமா ஈவினிங் செய்யுங்க. இல்லை நான் ஸ்கூலுக்குலாம் பசங்களை அனுப்பிச்சிட்டு நான் 10 மணிக்கு செய்யலாம், எப்போ டைம் கிடைக்குதோ செய்யுங்க. ஆனால் வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும்போது செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இயற்கையோடு இணைந்து பயணிங்கள். நன்றி.